ஈழமலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். 26 எபிசோட்ஸ் நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இப்போ 27வது எபிசோட். ஸோ நேற்றைக்கு விஜய் சேதுபதி கொஞ்சம் பிளாஸ்டாவே ஆனார்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு, நிறைய வார்னிங்ஸ் கொடுத்திருக்காரு. ஸோ அதெல்லாம் நம்ம பேச போறோம். இன்னைக்கு வைல்ட் கார்டு என்ட்ரியும் ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்றுக்கு ஷூட் முடிஞ்சிருச்சு, பட் இன்னைக்கு தான் டெலிகாஸ்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் பத்தி பேச போறோம். நான் உங்க ஹரீஷ், நம்ம கூட இதை பத்தி எல்லாம் பேசுறதுக்காக பிரியா ஒரு நினைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஹரிஷ். சோ ஃபர்ஸ்ட் நான் இதுக்கு போயிடுறேன், கமெண்ட்ஸுக்கு போயிடுறேன். நான் நேத்தே சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். நான் ஃப்ராஸ்டி அவர் போட்டிருந்தாரு, சூப்பர் ரிவ்யூ, ஹேட்ஸ் ஆஃப் டு ஹரிஷ் அண்ட் பிரியா. ஐ டு ஃபீல் பிட்டி ஆன் த கேர்ள் பார்வதின்னு போட்டிருந்தாரு. எஸ் ஹரிஷ், பார்வதி ஷுடன்ட் டூ தட் டு. யார் போட்டிருக்காரு? ரம்யாவா? ரம்யாவுடைய அவங்களுடைய என்ன சொல்ற தொழில் பத்தி பேசினாங்கல்ல. ஓகே ஓகே, அது அது போட்டிருக்காரு. கரெக்ட் தான் சார் அப்படின்றோம். அப்புறம் மஞ்சு, ஹாய் மேம் சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? இருவரும் என்ன வியானா மாஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இது மிஸ் பண்ணிட்டோம் நாங்க சொல்றதுக்கு. ஏன்னா எப்பவுமே வந்துட்டு வி ரெஸ்பெக்ட் ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ். இப்ப நீங்கெல்லாம் கொடுக்குற அந்த எந்துல தான் நாங்க வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். வரப்பவே வந்துட்டு பாக்குவோம் நாங்க, கமெண்ட்ஸ் இருக்கா, யாரோட கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ வி ஆர் எக்ஸ்பெக்டிங் அ லாட் ஃப்ரம் யூ பீப்பிள் அப்படின்றத சொல்லிக்கிறோம். இப்ப நேத்தி இதுல ரிவ்யூ வந்துட்டு முனீஸ்வரன் அவர்கள் வந்துட்டு கமலாசனை திட்டிருக்காரு. நிறைய பேர் திட்டுறாங்க தான், நாங்க இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கெத்து கம்பீரம் எல்லாம் வந்துட்டு யாருக்கும் வராது அப்படின்றதுதான். ஒன்ஸ் அப்பான் அ டைம் நாங்க சிவாஜி கணேசன் அவர்கிட்ட பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நான் கமலாசன் கிட்ட தான் பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நானு. ஓகே, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்துட்டு கரெக்டா இருக்கலாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ எனக்கு கரெக்டா இருக்கலாம். தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. அடுத்து அப்ரோச் அப்படிங்கிறது சிவாஜி சாரோட வே ஆஃப் அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். கமலோடைய வே ஆஃப் அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். ரஜினியோட வே ஆஃப் அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும். ரஜினி சார் எப்பயுமே எப்படின்னா அவருடைய சினிமால அவருடைய தோற்றம் கம்பீரமா இருக்கும். அவர் வந்து பர்சனல் லைஃப்ல இஸ் அம்பலம் காம். கமல்ஹாசன் வந்து சினிமால ஹம்பலம் காமா இருப்பாரு. சில இடங்கள்ல வந்து காமெடி பண்ணிட்டு ஒரு கேரக்டரா வருவாரு. பட் வந்து அவருடைய ரியல் லைஃப்ல ரொம்ப சீரியஸான ஆள். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து அது கமல் அவர்களுடைய ஹாஸ்டிங் ஸ்டைல் எனக்கு என்ன பொறுத்தவரை அது பெஸ்ட்ன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா கண்டிப்பா இந்த கேம் ரன் பண்ணா மட்டும்தான் இது ரீச் ஆகும், இல்லைன்னா ரீச் ஆகாது. ஸோ அந்த சீரியஸ்னஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படிங்கறதுதான் நம்ம விஜய் சேதுபதிட்டையும் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம். சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு கேம் அவர் வந்து ஹாஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது. நேற்றுக்கு தான் அந்த சீரியஸ்னஸ் கொஞ்சம் இருந்ததை பார்க்கிறேன் நான். ஆமா ஆமா, நம்ம ரொம்ப கத்தி ஆக்ரோஷப்பட்டு ஆத்திரப்பட்டு எல்லாம் கிடையாது. கமல்ஹாசன் வந்துட்டு ஒரு பார்வை இப்படி பார்த்தாலே மொத்தமே அடங்கிடுவாங்க. அதுதான் நம்மளுக்கு தேவை அப்படின்றது. இப்ப நேத்தி வந்துட்டு போட்டிருக்கிறது மோசார் போட்டிருக்காரு, அப்சல்யூட்லி அக்ரி, யூ கைஸ் டூயிங் அன் அமேசிங் ஜாப். மோசார் போட்டிருக்காரு, அப்சல்யூட்லி அக்ரி, you guys doing an amazing job giving such an honest and detailed review அப்படின்றாரு. ஃபர்ஸ்ட் அதுக்கு நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கணும் சார். இட்ஸ் ரெஃப்ரெஷிங் டு see someone focus on real facts instead of hype அப்படின்றத போட்டிருக்காங்க. இஸ் கரெக்ட். The explanations are clear, balanced and super helpful for everyone trying to make an informed decision. Keep up your great work. This kind of genuine content really stands out ன்னு போட்டிருக்காரு. we expect this from you. என்ன சொல்றது, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க கடைசி வரைக்கும் எங்களுக்கு சொல்லணும். அதுக்கேத்த மாதிரி வந்துட்டு நாங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பர் ஜென்யூன் ரிவ்யூ கொடுக்கணும்ன்றது தான் நாங்களும் ஆசைப்படுறோம். எங்களுக்கு இந்த ஹைப், இந்த ப்ரோக்ராம் ஃபிளாப் அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. என்ன இருக்கோ அதை வந்துட்டு நாங்க சொல்லிட்டு போயிடுவோம். தப்பா இருந்தாலும் தப்பு பண்ணுவோம், ரைட்டா இருந்தாலும் ரைட். ஸோ வில் ஸ்டிக் இன் டு த டாபிக் ஹரிஷ் நவ். நேத்து நீ சொன்ன மாதிரி என்ன சொல்றது, நேத்து இன்னைக்கு எல்லாம் ப்ரோமோ எல்லாம் பாக்குறப்ப ஃபயர் ஃபயர் ஃபயர்ன்ற மாதிரி இருந்தது. உண்மையிலேயே சந்தோஷமா இருக்கு. பிக் பாஸ் நேத்து நான் பார்த்ததுல சொல்றேன் நானு. பட் இன்னும் கொஞ்சம் கூட இது பண்ணிருக்கலாம். ஒரு எஃப்ஜேக்கெல்லாம் வந்துட்டு பேசுறப்போ கொஞ்சம் சாஃப்டா பேசின மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் நானு. அதெல்லாம் இல்லாம, ஏன்னா இப்ப இவரோட போட்டோ, எஃப்ஜே கூட இருக்கிற போட்டோ எல்லாம் ரொம்ப வைரலா வரவே வாய்ஸ் அவுட் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான் நான் நினைக்கிறேன் நானு. என்ன சொல்றது, ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்து வைக்கிறீங்கன்னாக்கா டக்குன்னு முகத்துக்கு நேரம் அடிக்கணும். அதுக்கு நம்மளுக்கு முதல் தைரியம் இருக்கணும்.
பின்னாடி போய் விஜய் பேசி என்னமா பேசியிருக்காரு, எஃப்ஜேட்ட இன்னும் கூடுதலாக பேசியிருக்காரு. எடிட்ல கட் பண்ணிருக்காங்க, அது கட் எதனா பண்ணிருப்பாங்க. பண்ணாங்க அப்படின்னு தெரியல. அங்க ஷூட் பார்த்தவங்க என்ன சொல்றாங்க, இன்னும் கூடுதலா சில விஷயங்கள்லாம் பேசினாங்க எஃப்ஜே கிட்ட. நான் வந்து ஃபாஸ்ட், நான் தான் வந்து ஃபைனல் டெசிஷன் எடுக்கிறேங்க, நானே பிக் பாஸ் பிக் பாஸ் தான் கூப்பிடுறேன், நீங்க என்ன டியூடுன்னு கூப்பிடுறீங்க, அப்ப என்ன 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 மதிக்கிறது இல்லையா நீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு எஃப்ஜேட்ட. அதை ஓகே, எடிட்ல தூக்கியிருக்காங்க. தூக்கியிருக்காங்க. ஸோ ஓகே. உங்களுக்கு எடிட்ல சில விஷயங்கள் இருக்கு, நீங்க எடிட்ல எதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் அதெல்லாம் பண்ண மாட்டேங்கிறீங்க, எதை பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பண்றீங்க. எனக்கு அதுதான் அதெல்லாம் மறுபடியும் பண்றாங்க. அதுதான். மறுபடியும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் எல்லாம் வந்து அப்படியே போட்டாதான் அதோடைய ஃபயர் கண்டென்ட் அது இருக்கும். நீ வந்து ஆமா, அதெல்லாம் கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்குவேன் அப்படின்னா சத்தியமா அந்த ஷோ ஓடாது. கண்டிப்பா. ஏன்னா அது என்ன வந்துட்டு மக்கள் எதிர்பார்க்கறாங்களோ, இப்போ விஜய் சேதுபதி பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வந்தாச்சு. சோ he ஸ்போக் அவுட். அப்படி இருக்கும் போது ஏன் அதை எடிட் பண்ணி அதை இது பண்றீங்கன்றது எனக்கு தெரியல. உண்மையிலேயே வந்துட்டு என்ன சொல்றது, ப்ரொடக்ஷன் டீம், ஐ மீன் பானிஜே மேலயோ இல்ல எல்மோ மேலயோ வந்துட்டு இவங்களுக்கு விஜய் டிவிக்கு இல்ல அந்த எடிட்டிங் டீமுக்கெல்லாம் ஏதாச்சும் கோவம் இருக்கா என்னன்றது தெரியல. ஏதாச்சும் வந்துட்டு பெண்டிங் பேலன்ஸ் எதனா இருந்ததுன்னா கூட கொடுத்துடுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க பேரு தான் கெடுத்துட்டு இருக்காங்க அவங்க. ஒரு எடிட்டிங் நல்லா கிறிஸ்பியா கொடுக்கணும் அப்படின்றது தான். ரொம்ப வளவளன்னு நான் என்ன கேக்குறேன், நானு இப்ப இந்த பார்வதி கத்துறது தவிர அங்க ஒண்ணும் நடக்காதா? எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து எடிட் பண்ணி போடலாம்ல. பட் வெள்ளிக்கிழமை அங்க ஒண்ணும் ஒன் ஹவர் எபிசோட் கூட, நடக்கலன்றதுதான். வெள்ளிக்கிழமை ஒன் ஹவர் எபிசோட் கூட வந்து அதுல ஒண்ணுமே இல்லை, கண்டென்ட்டே இல்லை. ஆமா, நீங்க எடிட் பண்ணி என்ன எடிட் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. நீங்க எனக்கு தெரியல. தேவையில்லாத கண்டென்ட் எல்லாம் ஒன் ஹவர்ல தூக்கி போட்டு எதெல்லாம் முக்கியமா அந்த கண்டென்ட் எல்லாம் நீங்க ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா எதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ பார்க்கணுங்கிற மாதிரி ஆயிடுச்சு வெள்ளிக்கிழமை பார்க்கும்போது. அப்படிதான் இருந்தது. பட் எஸ்டர்டே வந்துட்டு இப்ப இவ்வளவு நாள்ல பார்த்ததுல இந்த 3-4 வீக்ஸ் பார்த்ததுல ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் இருந்தது எனக்கு. ஆனா இன்னமும் கொஞ்சம் ஏன்னா இப்ப வெளியில அந்த அளவுக்கு எல்லாரும் கதறாங்கன்றப்ப வந்துட்டு இன்னமும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்ங்க வந்துட்டு நிறைய வர்றப்பதான் வந்துட்டு ரொம்ப லென்த்தியா போயிட்டு இருந்தது பிக் பாஸ் எல்லாம். இப்ப நம்ம பாக்குறப்போ யாருமே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு கூட வந்துட்டு தயாரா இல்லைன்றது கிளியரா தெரியுது. சோ இவங்களுக்கு அந்த ஸ்லாட் எல்லாம் கிடைக்கிறது இல்ல அப்படின்றது நல்லா தெரியுது. சோ இப்ப என்ன சொல்றது, நேத்தி ஷோ நல்லா இருந்தது. எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி, லைக் கானா வினோத், நீ போயிட்டு ஒரு இடத்துல பண்ணு, எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ற? அண்ட் பிரவீன், பிரவீனை வந்துட்டு நீ எதுக்கு மாக் பண்ற, நீ எதுக்கு இமிடேட் பண்றன்றத கேள்வி கேட்டது. அதுக்கப்புறம் வந்துட்டு இவரையும் வந்துட்டு திவாகரையும் வந்துட்டு தகுதி தராதரம் அது கொஞ்சம் புரியுற மாதிரி தான் சொன்னாரு. பட் திவாகருக்கு எந்த அளவுக்கு புரியும்ன்றது நம்மளுக்கு தெரியாது. சோ திஸ் ஹேப்பன். அதுக்கப்புறம் கலையரசன் கடைசி வரைக்கும் அவன் சீரியஸாவே எடுத்துக்கல. இவர் கூப்பிட்டு திட்டுறாரு, சிரிச்சதுக்காக திட்டுறாரு. அப்புறம் ஒரு பிரேக்கு போயிட்டு வந்தும் திட்டுறாரு. நான் ஒண்ணு சொல்றேன், அது அவ்வளவு கூட சீரியஸா எடுத்துக்கலன்னா அவன் அந்த வாயை இறுக்கி வச்சுக்கிறானே தவிர, சிரிப்பை அடக்குறானே தவிர அவனால சிரிக்க என்ன சொல்றது, அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு அவனால முடியல. சோ அந்த அளவுக்கு சீரியஸ்னஸ் இல்லாத பர்சன்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாதுன்றதா நம்ம இந்த பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். எல்லார்கிட்டயும் ஒரு ப்ராமிஸ் வாங்கிக்கோங்க, அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் எல்லாம் உள்ள பேச வேண்டாம்னு சொல்லிட்டுன்னு சொல்லி. பட் ஸ்டில் இட்ஸ் ஹேப்பனிங்னா நாட் ஓன்லி கலைன்றதுதான் எல்லாருமே பேசுறாங்க. இவரே சொல்றாரு, எல்லாருமே அங்க உள்ள பேசிட்டு இருக்கீங்க, அதுல வந்து கலை அதிகமா பேசுறாரு அப்படின்றது. இல்ல, சோ எல்லாருமே எல்லாரும் பேசுறது ரொம்ப ஓப்பனா பேசுறது கிடையாது. பட் கலை வந்து திவாகர திட்டினது வந்து அப்படியே அவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகள், அதெல்லாம் பீட் போடணும், மியூட் பண்ண வேண்டிய வார்த்தைகள். அதெல்லாம் மற்றவங்க பேசுறது வந்து அது டபுள் மீனிங் இருக்கிற வார்த்தைகளா இருக்கு. திவாகர் வந்து டைரக்டா பேசுறாரு, இவரு direct- கலை கலை டைரக்டா கலை பேசுறாரு. கலை திவாகர் ம். திவாகர் ஏதோ சொல்றாரு கலைகிட்ட, நீ வந்து கேம ஒழுங்கா ஆடு, நீ அதை பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்றதுக்கு இவர் கலை டைரக்டா திவாகரை வந்து திட்டுறாரு அந்த கேவலமான வார்த்தைகள் தான். ஸோ அதுதான் வந்து பெரிய அளவில் இஷ்யூ ஆச்சுன்னு நான் பாக்குறேன். ஏன்னா அது வரைக்கும் உங்களுக்கு பெருசா தெரியல. அரோரா வந்து நாமினேஷன் பண்ணப்ப கூட அது பெரிய லெவல்ல பேசப்படல. ஏன்னா இவர் சிரிச்சுட்டு போயிட்டாரு, அதுக்கப்புறம் வெளியிலயும் அது பெருசா எடுத்துக்கல. பட் வந்து திவாகரை இவரை திட்டினதுக்கு அப்புறமா அது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு. ஓகே. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவ்வளோ தெளிவா சொல்லியாச்சு, எஃப்ஜேவை நிக்க வச்சு சொல்லியாச்சு என்னது பிக் பாஸ் டியூடுன்றது. நம்ம வந்துட்டு நம்ம மைனா பேசுனதுல இருந்தே நம்ம கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கோம். அது என்னது இந்த நைனான்றது பெரியப்பான்றது என்ன, இது ஒண்ணுமே புரியல இதுங்க பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம். இப்ப கமலாசன் அவர் பண்றப்ப பிக் பாஸ் தான் கூப்பிட்டுட்டு இருந்தாரு. வரவங்க எல்லாம் பிக் பாஸ் பிக் பாஸ்னு ஒரு மரியாதை இருந்தது. இவங்க வந்து பிக் பாஸோட இதையே வந்துட்டு தாழ்த்தி தானே பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது.
லாஸ்ட் வீக் இனிஷியேட்டட் அந்த டியூடு அதெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்னு, பட் ஸ்டில் எஃப்ஜே வாஸ் கண்டினியூங்கிறதுனால இப்போ கொஞ்சம் வாய்ஸ் ரேஸ் பண்ணி சொன்னாரு, டியூடு என்னது இது அப்படி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாரு. சோ இனிமேல் எஃப்ஜே அந்த டியூடுன்ற வார்த்தையை விடுவார். இவர் வந்துட்டு அண்ணா அப்படின்றது சபரி, இவங்க 2 பேர் ரொம்ப ஸ்பெஷல். நாங்க விஜய் டிவி ப்ராடக்ட் அப்படின்றதுல வந்துட்டு என்ன சொல்றது, அந்த அளவுக்கு இவங்களா ஒரு ப்ரிவிலேஜ் எடுத்துட்டு பேசிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு இருக்காங்க அங்க அப்படின்றதுதான். திவாகரை சொல்றப்போ கனி எஃப்ஜே பத்தி பேசினப்போ ஏதோ கை தட்டினதுக்கு வந்துட்டு டோன்ட் டூ தட் அப்படின்ட்டாரு. யாரையும் கையெல்லாம் தட்டாதீங்க, எல்லாருக்கும் இப்ப இருக்கு பிரச்சனை, நான் எல்லார்கிட்டயும் வரேன்ற மாதிரி தான் சொல்றேன். அதான் சொன்னேன், வை டு கிளாப் ஹேண்ட்ஸ் அப்படின்னு கேக்குறேன். இப்போ இதுவே வந்துட்டு எனக்கு விஜய் செய்தது தப்புன்னு தோணுது. நீ வந்துட்டு அநாகரிகமா சொல்ற, இப்ப உனக்கே நல்லா தெரியுது இவரு திவாகர் மட்டும் வந்துட்டு அங்க ட்ரெஸ் இல்லாம இருந்தது வந்துட்டு உங்களுக்கு இதுவா இல்ல, மத்தவங்க எல்லாம் இப்ப சபரி எஃப்ஜே இவங்களெல்லாம் கொஸ்டின் பண்ணல, ஷி கொஸ்டின் ஒன்லி திவாகர்ன்றது நல்லா தெரியுது. அதுக்குதான் திருப்பி 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 கேட்டுட்டு இருக்கீங்க, அவங்க வாயிலேயே வரணும் அப்படின்றதுனால திருப்பி திருப்பி கேளுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு திவாகர் இப்போ திவாகர் வந்துட்டு அந்த வார்த்தை இவங்க வந்து திவாகரை பாயிண்ட் அவுட் பண்ணதுனால திவாகர் வந்துட்டு அந்த வார்த்தை சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேக்குறேன். இல்ல தப்பு இருக்குங்கிறத விட அது எப்படி போய் வெளியில ரீச் ஆகும் ஒரு விஷயம். ஓகே, சேரன் மீரா எல்லாம் நடக்கலையா? சேரன் மீரா இல்ல, சேரன் மீரா இஷ்யூ வந்து சேரன் அவர்களோ மீரா அவர்களோ பெருசா எடுத்துக்கல, அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் பெருசா எடுத்துக்கல. பட் இதை வந்து திவாகர் கிளப்புறாங்க, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கறது திவாகர் சொல்றாரு. அப்படிங்கிறப்போ அது இன்னும் பெரிய இஷ்யூவா கிரியேட் ஆகுது. ஸோ அதை பேச வேண்டிய இடத்துக்கு வராங்க, அதை பேசிதான் ஆகணுங்கிற சுச்சுவேஷன் வரும்போது தான் திவாகர் மேலே ஏற்கனவே இது மாதிரி புகார் இருக்குங்கிறதுனால இதை பேசிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வராருன்னு நான் பாக்குறேன். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த விஷயத்த வந்து விஜய் சேதுபதி பாயிண்ட் அவுட் பண்ணி பேசணும் தப்பு இல்லாம, ஏன்னா என் பார்வைக்கு அது தப்பா தான் பட்டுச்சு. ஏன் சொல்றேன்னா அவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு இன்கேஸ் வந்துட்டு அது அநாகரிகமா பட்டிருந்தா நீங்க அப்பவே கேட்டிருக்கணும் அப்படின்னுட்டு. அப்பவே நான் விஜய் சேதுபதி பண்றதையும் நாகரிகமா போனாங்க. நான் விஜய் சேதுபதி பண்ண போன அதுதான் சொல்றேன். நான் விஜய் சேதுபதி கண்டஸ்டன்ஸ் தப்பு பண்றாங்கிறப்போ அப்பப்ப கேட்கணும். 4 வாரத்துக்கு அப்புறம் வந்து இப்ப கேட்கறதுல ஒன்னும் யூஸ் இல்லை. அதேதான் திவாகருக்கு பொருந்தும். திவாகர் வந்து கனியும் எஃப்ஜேவும் இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அங்கேயே கேட்கணும். இப்படி இருக்கீங்களே, இது அநாகரிகமா தெரியலையா, அங்கேயே கேட்டுருணும். அங்கேயே கேட்டிருந்தா இந்த ப்ராப்ளம் அங்கேயே முடிஞ்சிருக்கும். அதெல்லாம் மைண்ட்ல போட்டு வச்சுக்கிட்டு இவருக்கு ஒரு பிரச்சனை, இவரை கேள்வி கேட்கறாங்கன்னு உடனே பதிலுக்கு இவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்னை பொறுத்தவரை வந்து இது அங்கேயே முடிக்க வேண்டிய பிரச்சனை, அன்னைக்கே முடிச்சிருக்க வேண்டிய பிரச்சனை, இதை வந்து இழுத்து கொண்டு வந்திருக்காரு திவாகர். இழுத்துட்டு போய் இவ்வளவு தூரம் வளர்த்து விட்டது விஜய் சேதுபதி. இது அன்னைக்கு சாட்டர்டே சண்டே கேட்டிருந்தீங்க, அன்னைக்கே பேசிக்கணும். இவர் வந்து விஜய் சேதுபதி ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாதிரி 18+ கண்டென்ட் கொடுக்குறீங்க, இந்த மாதிரி அநாகரிகமான வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, சில பேர் இப்படிலாம் நாங்க வீட்டுல வந்து தவறா நடந்துக்கிறீங்க, இதெல்லாம் கோட் பண்ணி பேசியிருந்தார் அப்படின்னா இந்த லெவலுக்கு வந்திருக்காரு. ஸோ கண்டிப்பா இது அன்னைக்கு பேசாம விட்டதன் விளைவுதான் 3.60 வந்திருக்கு டிஆர்பி. இன்னைக்கு பேசுனதுனாலதான் வியூவர்ஷிப்ஸ் உங்களுக்கு ஏறி இருக்கு. நேற்று வந்து ஆரம்பத்துல 36,000 வியூஸ் ஹாட்ஸ்டார்ல, முடிக்கும் போது 1,17,000 வியூஸ். ஓகே, நல்லா இருந்தது நேத்து. ஏன்னா இப்ப நல்லா இல்ல நம்ம இவ்வளவு நாள் கத்திட்டு இருந்தோம். இப்ப நல்லா இருந்தப்போ நம்ம நல்லா இருக்குன்னு தான் நம்ம சொல்றோம் நம்ம. ஆனா இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். பட் இது வந்துட்டு எனக்கு தப்பா தான் தெரியுது. திவாகரை வந்துட்டு நீங்க அப்பவே சொல்லி இருக்கணும், அநாகரிகமா பட்டிருந்தா அப்பவே சொல்லியிருக்கணும்னா கண்டும் காணாமல் போவாங்க. அது வந்துட்டு ஒரு பெரிய மனுஷத்தனம், கண்டும் காணாமல் போறது. நீ இப்ப கண்டும் காணாமல் போறதுன்னா நீங்க அதை பிரச்சனையாவே பார்க்கலன்னு அர்த்தம். எனக்கு அது பிரச்சனையா தெரியுதுன்னா நீங்க அங்கேயே கேட்கணும். எனக்கு அது தப்பா தெரியுதுன்னு இவர் சொல்றாரு, கேள்வி கேட்க வேண்டியதானே. கண்டும் காணாம போறதுன்னா நீங்க கேள்வி கேட்க கூடாது. இல்ல ஹரேஷ், நான் என்ன சொல்றேன், இப்போ துஷார் கிட்ட பிரச்சனை வந்தாக்க கண்டிப்பா அரோரா கூட இருந்ததை பத்தி பேசுவாங்க. நீ வந்துட்டு ஒரு அட்டாக் என்ன பண்றேன்னா அப்போ வந்துட்டு நீ எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருந்த ஆள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் திருப்பி உன்னை பேசுவேனே தவிர, நானா வந்து என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கேனாக்கா அது நல்லா இருக்காது. அது சோ கனி வந்துட்டு எல்லாரையும் விட்டுட்டு திவாகரை மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லைன்னா ஐ டோன்ட் நோ அந்த கம்ஃபர்டபிள். அதுதான் வந்து அதைத்தான் விஜய் சேதுபதி அகைன் பாயிண்ட் அவுட் பண்ணாரு. நீங்க வந்து கனி சொல்றதும் தப்பு. கனி வந்து மத்தவங்க அந்த மாதிரி ஷார்ட்லெஸ்ஸா இருக்கும் போதெல்லாம் பேசவே இல்லை. கனி சொன்னது தப்பு. பட் அட் த சேம் டைம் நீங்க திவாகருக்கு அது பிரச்சனையா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா திவாகர் அன்னைக்கே பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கணும். தன் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கிறதுக்காக அவங்க மேலேயும் குற்றச்சாட்டு நானும் வைப்பேன்னு நீங்க வந்து
செயல்படுறது சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. திவாகர் வந்து தன்னை யாராவது அட்டாக் பண்றாங்க அப்படின்னா நானும் அவங்களை அட்டாக் பண்ணுவேன்னு போறாரு. அதுக்கு சொல்யூஷன் தேடணும். அட்டாக் பண்றது வந்து சொல்யூஷன் கிடையாது. அதுக்கு என்ன சொல்யூஷன் அதை தேடணும். நீங்க அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இல்ல நீங்க ஷர்ட் போறாங்கிறதெல்லாம் உங்களுடைய விருப்பம். நான் அதெல்லாம் கேள்வி கேட்கல. பட் வந்து என்னன்னா உங்களுக்கு இது பிரச்சனையா தெரியுது. இப்போ எஃப்ஜேவும் கனி ஏதாவது இஷ்யூ ஆகுது எஃப்ஜே கனிக்கு உள்ள அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையா தெரியுதுன்னா நீங்க அங்கேயே வாய்ஸ் அவுட் பண்ணுங்கிற. ஏன் அதை உங்களுக்கு உங்க மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்றாங்கிறப்ப அப்ப மட்டும் நீங்க பேசுறீங்க? அதுக்கு முன்னாடியே பேசிக்கலாமே. அதுக்கு முன்னாடியே நீங்க பேசியிருந்தா ஒருவேளை கனி வந்து உங்களை வந்து டார்கெட் பண்ணிக்க மாட்டாங்க. இவர்கிட்ட பேசினா நம்ம வம்ப வளர்த்துக்குவோம் விலகி போயிருக்கலாம். இவர் அமைதியா இருந்த கனி கிட்ட எனக்கு சாப்பாடு போடுறாங்க, நல்லா பண்றாங்க, எல்லாமே பண்றாங்கன்னு இவர் தான் அவ்வளவு ஸ்பேஸ் கொடுத்தாரு. அதனால அவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டாங்க. நீங்க உடைச்சீங்கன்னா ஏன் அவங்க பேச போறாங்க? ஓகே, யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ. பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு திவாகர் வாஸ் ஜென்யூன் இன் தட் அப்படின்றத நான் சொல்லுவேன். நான் ஏன்னா பின்னாடி போயிட்டு என்ன இப்படி கேள்வி கேட்கறாங்களே இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு பின்னாடி பேசியிருந்தா அது என் பார்வைக்கு தப்பா இருந்திருக்கும். முகத்துக்கு நேரா நீங்க பண்றது மட்டும் நாகரிகமா அப்படின்னு கேக்குறதுல எனக்கு அது தப்பா தெரியல. இல்ல கேக்குறது நல்லது. கேட்க வேண்டிய இடம் வந்து நீங்க கேட்கணும். 4 வாரத்துக்கு அப்புறம் நீங்க வந்து இந்த விஷயத்தை எடுத்துட்டு வரீங்கன்னா உங்க மேல குற்றச்சாட்டு வருதுங்கிறதுக்காக நீங்க பேசுறீங்கிற மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர அவங்க தப்பு பண்ணாங்கன்னு பார்க்கக்கூடாது. ஓகே ஓகே, அது செல்ஃப் டிஃபெண்டிங் அது. ஓகே ஃபைன். சோ ரொம்ப திவாகர் பத்தி பேசுறது வேண்டாம், இதோட இது பண்ணிக்கலாம். அண்ட் எஃப்ஜே அண்ட் சபரியும் வந்துட்டு எஃப்ஜே சபரியும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப கேஷுவலா காலாட்டிட்டு நார்மலா தான் இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு இவரு சிரிக்காதன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு. ஓ நம்மளெல்லாம் கூட அடிக்கிறார் போல இருக்கு அப்படின்னுட்டுனா அப்பதான் அந்த சீரியஸ்னஸ் தெரிஞ்சிச்சு. எனக்கு கனி இதுல பண்ண ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. ரம்யா வந்து வார்ன் பண்ணி ரம்யாவுக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்னா ரம்யா அதை எடுத்துக்கணும். அந்த அட்வைஸ் வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டு. என்ன ஞாபகம் வந்துச்சு சொல்லு, அப்போ யார ஞாபகம் வந்துச்சு சொல்லு பாக்கலாம். இல்ல எனக்கு பெருசா ஞாபகம் இல்ல. சாச்சனா. ஓகே, அவரு விஜய் சேதுபதி ஒரு அட்வைஸ கொடுத்துட்டு போனப்போ சாச்சனா வந்து அவர் அப்படி சொல்லல, அவர் இந்த இதுல சொன்னாருன்னு ட்விஸ்ட் பண்ணாங்க தெரியுமா? அப்ப திரும்ப வந்துட்டு சுனிதாவும் யாருன்னு நினைக்கிறேன் நானு, நீங்க வந்துட்டு நான் சொன்னது புரிஞ்சிச்சா உங்களுக்குன்னு கேட்டாரு. புரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்கா அதுதான் வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிறது தான் கரெக்ட், சாச்சனா சொன்னது கரெக்ட் இல்ல அப்படின்னு சொன்னது. த சேம் திங் கனீடட். அப்போ சாச்சனாக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? அது சின்ன பொண்ணு, அது நாலேஜுக்கு அது புரிஞ்சுக்குது. உனக்கு எங்க போச்சு? இப்ப நீ வந்துட்டு உன் பசங்களை நீ கண்டிக்கிற, நாளைக்கு யாருன்னா வந்துட்டு இப்ப கூட இருக்கிறவங்களே வந்துட்டு உங்க அம்மா பேச்செல்லாம் கேட்காதுன்னு சொன்னாக்கா ஹவ் யூ லாக்ஸ்? உங்க அம்மா இப்படி சொல்லலடி, இந்த தப்பு பண்ணலாம், பட் ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டக்கூடாதுன்னு சொன்னாங்கடின்னு பொண்ணுங்களுக்கு சொன்னாங்கன்னு சொல்லி பண்றாரு. விஜய் சேதுபதி ரம்யாக்கு அட்வைஸ் பண்றாரு, அது ஓகே. பட் வந்து அந்த அட்வைஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறது அக்செப்ட் பண்ணாம போறது ரம்யாவுடைய விருப்பம். நீங்க வந்து அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதுன்னு சொல்லி சீரியஸா எடுத்துக்கணுங்கிறதுனாலதான் அட்வைஸை கொடுக்குறாங்க. கொடுக்கறது லுக், ரம்யாவோட என்ன சொல்றது லைஃப் ஸ்டைல் வேற. இப்ப அவங்களுக்கு வந்துட்டு நல்லது கெட்டது தெரியாது ரம்யாக்கு. சோ வாட் எவர் என்ன சொல்ற, அவங்க மீட் பண்ண பீப்புள் எல்லாம் வேற, அவங்க லைன்ல வந்த பீப்புள் எல்லாம் வேற. சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்க இருந்தாங்க. நவ் ஷி ஹேஸ் டு அடாப்ட். இப்ப எனக்கு அந்த இதுவே வேண்டாம், நான் கொஞ்சம் டீசென்டான லைஃப் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னுட்டுன்னு அவங்க இதுல புஷ் பண்ணிக்கிறப்ப தானே சில அட்வைசஸ் எல்லாம் சொல்றது ஷி இஸ் டேக்கிங் இன்டு தி மைண்ட், யோசிக்கிறாங்க. பட் கனி வந்துட்டு யோசிக்கவே விட மாட்டேன்றாங்க. நீ அப்படி எடுத்துக்காத, நீ சீரியஸா எடுத்துக்காத. ஏன் சீரியஸா எடுத்துக்கோ, அது பிரகாரம் நடந்துக்கோ, லைஃப்ல மாற்றம் வரும்னுட்டு சொல்ல வேண்டியது தானே. இந்த அம்மா கெட்டதுல இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியுமா ஹரீஷ், நீ சோசியல் மீடியா பார்த்தனா தெரியும், அந்த ஈவல் ராஜமாதாக்கா அவ்வளவு பிஆர் இருக்காங்க, மத்த யாருக்கும் அவ்வளவு கிடையாது. என்ன கொதறி எடுத்துருவாங்க போல இருக்குது, அந்த அளவுக்கு பே பண்றாங்க அந்த பிஆருங்களுக்கு. அவ்வளோ பியாஸ் இருக்காங்க இந்த அம்மாக்கு வேலை செய்ய. சோ இப்ப நல்லாவே தெரியுது குக் வித் கோமாளி டைம்ல வந்து ஷீ இஸ் a sweet person, she is a humble person, she is down to earth சொன்னது எல்லாமே பிஆர் தானா அப்படின்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா குக் வித் கோமாளில அவங்க சமைக்கிற இது போனாங்க, அப்போ வந்துட்டு கேரக்டர் எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம் வந்து உங்களுக்கு ஒரு 8 மணி நேரம் ஷூட் டைம், அவ்வளவுதான். அது ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. நைட்டு மிட் நைட் வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. அது ஒரு நாள் வீக்லி ஒன்ஸ் வீக்லி ட்வைஸ் தான் அந்த ஷூட்டே இருக்கும். ஸோ அதனால அது ஒன்றும் பெரிய
அவங்களுடைய கேரக்டர் தெரிஞ்சுக்க வேண்டியக்கூடிய இடத்துல தெரிஞ்சுக்க அது இது இல்ல. இல்ல. பட் வந்து அது பட் அப்பவும் அவங்க கேரக்டர் வெளியில தெரியுற மாதிரி தான் வந்து கண்டிப்பா போயிட்டு இருந்தது இன்ஸ்டாகிராம் ஃபுல்லாவே. அவங்க வந்து ஆமா. டவுன் டு எர்த்தா இருக்காங்க. அது வந்து நான் ஃபேன் பேஸ்ன்னு நான் பாக்குறேன். பட் வந்து ஃபேன் பேஸை தாண்டி இப்ப வந்து பிஆர் ஒர்க்கு போயிட்டு இருக்கு. நான் என்ன தெரியுமா கேக்குறேன், காரக்குழம்பு கனியக்கான்னு சொல்றாங்கன்னா அந்த காரக்குழம்பு யாராச்சும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாங்களா? என்னத்த நீங்களா ஒரு பிராண்ட் பண்ணிக்கிறீங்கன்றது தான் நான் கேக்குறேன். நான் யூ ஹாவ் த டேலண்ட் ஆஃப் குக்கிங், எஸ் ஃபைன், எல்லாருக்கும் தெரியும். என்ன சொல்லி இப்ப கேட்டரிங், இப்போ ஒரு ஒரு டைம்ல வந்துட்டு எனக்கு குக்கிங் தெரியாதுன்னு சொல்றது ரொம்ப பெருமையான விஷயமா நினைச்சிட்டு இருந்தாங்க பசங்க. இன்னைக்கு ஆம்பளை பசங்களே வந்து கேட்டரிங் மூவ் பண்ணிட்டு அவங்களே அழகா செய்வாங்க. இப்ப இன்னும் நீ இன்ஸ்டா ரீல்ஸ்ல எல்லாம் பார்த்தாக்கா ஒரு சில பேரெல்லாம் நான் மென்ஷன் பண்ண விரும்பல, ஏன்னா அவங்களெல்லாம் ப்ரொமோட் பண்றதுக்கு நம்ம உட்கார்ந்துட்டு இல்ல. இப்ப பசங்க எல்லாம் வந்துட்டு சமைச்சிட்டு இதெல்லாம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது எல்லாம். விக்னேஷ்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து நான் பேரை சொல்லி ப்ரொமோட் பண்ணாத. நம்மளுக்கு வேண்டப்பட்ட நபர் தான், இடம்பலமுக்கும் வேண்டப்பட்ட நபர் தான். ஸோ அதனால பேர் ஓகே. சொல்றது ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. விக்னேஷ் அவர் வந்து நல்லதா சமையல் நல்லா பண்றாரு. அவர் சமையல் குறிப்புகள் நல்லா கொடுக்குறாரு. ஸோ ஆண்களும் இன்னைக்கு சளைத்தவர் இல்லை சமையல். ஓகே. ஆனா அவருக்கும் ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு. ஒரு பையனை கீழே உட்கார வச்சு சாப்பாடு போட்டாருன்னுட்டுன்னு ஒரு பஞ்சாயத்து நடந்துச்சு. ஏதாவது உட்காந்து சாப்பிடணும். சோ நான் என்ன சொல்றேன்னா, இப்ப ஆம்பளை பசங்களே சமைக்கிறாங்க, தளிகை பண்றாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி எல்லாம் ஒரு இதுக்கு வந்தாச்சு நாம. சோ எல்லாருக்கும் சமைக்க தெரியும். இப்போ வந்துட்டு இப்ப இந்த ஷோஸ் எல்லாம் நடக்குது இல்ல, இப்ப குக்கிங் ஷோஸ் எல்லாம் நடக்குது, எல்லா லாங்குவேஜ்லயும் வருது. நமக்கு லாங்குவேஜே தேவையில்லை சமையலுக்கு. எல்லாரும் என்ன பண்றது, தெரியாத பாஷை கூட வச்சுட்டு அவங்க அவங்களுக்கு என்ன பொருள்னு தெரியுது, எப்படி பண்றாங்கன்றத பாத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். எக்ஸ்பிளைன் பண்றதெல்லாம் வந்துட்டு புரியாது. அதை வச்சே நிறைய பேர் நிறைய சமைக்கிறாங்க. ஒன்ஸ் அப்பான் அ டைம் பீஸா எல்லாம் வந்துட்டு வெளியில வாங்கிட்டு இருந்த விஷயம் இப்ப நாங்கெல்லாம் வீட்லயே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சோ இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ வந்துட்டு அதுல காரக்குழம்பு கனின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஒரு ஸ்மால் ஜோக் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். நான் இது ரொம்ப இதுல சோசியல் மீடியால வந்து ஒரு ஜோக்கு தான். ஒரு வைஃப் வந்துட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவாங்களாம், நான் ரசம் போட்டு இன்ஸ்டால ரீல்ஸ் போட்டிருந்தேன், நானு எத்தனை லைக்ஸ் வந்தது, நீங்க ஒரே ஒரு பாராட்டு கூட என்ன தெரிவிக்கல அப்படின்றப்ப அந்த ஹஸ்பண்ட் சொல்றாரு, அவங்க எல்லாம் பார்த்து லைக் பண்ணாங்க, சாப்பிட்டவன் நான் தானே அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொன்னாரு. சோ இதத்தான் நான் சொல்றேன், அந்த குக்கிங் இதுல எல்லாம் வந்துட்டு என்ன இருக்கு என்ன இதுன்றது நமக்கு தெரியாது. அதே மாதிரி வந்துட்டு ஷோ ஹாஸ்ட் பண்றவங்க கூட வந்துட்டு முகத்துல தெரியாம பாத்துக்குவாங்க என்ன நடக்குதுன்றதுன்னு இது பண்ணிக்குவாங்க. சோ இதெல்லாம் ஒரு பெருமையான விஷயமா, இதுக்கெல்லாம் பிஆர் வச்சு நீங்க பண்ணிட்டு இருந்தீங்களா இவ்வளவு நாள்னுட்டு தனியா பார்த்து கேட்கிற கேள்வி, அந்த கேட்கும் தருணம் வந்திருக்கு அப்படின்றத சொல்றேன். ஏகப்பட்ட பிஆர், சமாளிக்க முடியாத அளவுக்கு பிஆர் இருக்காங்க. இது ஒரு விஷயம். இப்ப கனிக்கு வந்துட்டு இப்ப நீ ரம்யாவை பிரேக் பண்ணிட்ட, ஓகே. உன்னை சொல்றப்பவும் வந்துட்டு உனக்கு முகம் ஆடி போகுது. இதே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சிரிச்சதுதான் வந்துட்டு விஜய் சேதுபதி சிரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே முகம் என்ன சொல்றது, விஷம் சாப்பிட்டா மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இதே வந்துட்டு நான் என்ன கேக்குறேன், பார்வதிய சொல்லி இருந்தா எவ்வளவு என்ஜாய் பண்ணிருக்கேன். இப்ப பார்வதி என்ன என்ன சொல்றது, ஜென்ம பகையா என்ன, எதுக்கு அந்த அளவுக்கு கேவலமா நடக்குது? பார்வதி வந்து வேற ஒரு ஷோல விஜயலட்சுமியோட கண்டஸ்டன்டா இருந்தாங்க. அங்க வந்து விஜயலட்சுமி அவங்களுக்கும் பார்வதிக்கும் செட் ஆகல. அதோட நீட்சியா நான் இதை பாக்குறேன். கண்டினியூஷனா பிக் பாஸ் நான் பாக்குறேன். அந்த ஷோல வந்து விஜய் அவங்களால பண்ண முடியாத இந்த ஷோல கனி அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத நான் பாக்குறேன். அதுதான் வந்து ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த சண்டைக்கான மூல காரணம்னு நான் நினைக்கிறேன். அது பார்வதி என்ன ரீசன்ங்கிறது தெரியும். பார்வதி அங்க என்ன நடக்குதுங்கிறத வெளியே வந்து சொன்னாலும் தெரியும். பட் வந்து என்னை பொறுத்தவரை அதுதான் மெயின் ரீசனா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆஸ் அ சிஸ்டரா வந்து விஜயலட்சுமி பண்ண முடியாத நான் பண்றேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு இவங்க இறங்குறாங்களோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே. அண்ட் கலையரசனை நேத்தே அனுப்பினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு வரைக்கும் இழுத்துட்டு போகாம அதை நேத்தே அனுப்பினது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னொன்னு வந்துட்டு எல்லாரையுமே கேள்வி கேட்ட விஜய் சேதுபதி சுபிக்ஷா அண்ட் கெமி கிட்டேயே வரல. இப்ப பாராட்டுற விஷயம் கூட வியனாவை பாராட்டினாரு, கம்ருதீனை பாராட்டினாரு. பட் ஆனா வந்துட்டு கெமி கிட்டயும் சுபிக்ஷா கிட்டயும் வரலனாக்கா அவங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்றதுதான். வந்து அவங்க பாடுறாங்க, நீங்க பாடுறது ட்ரை பண்றீங்க, ஓகே, அது வந்து ஓகே, அது பாடலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பட் வந்து கேம்ல நீங்க ஏதாவது ஒரு பாட்டா இருக்கணும், டாஸ்க்ல நீங்க ஏதாவது ஒரு பாட்டா இருக்கணும். நீங்க வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு சுபிக்ஷாக்கு ஒன்று
பொக்கிஷம் ஒன்று கிடைக்குது அப்படின்னா, ஒரு ட்ரம்ப் கார்டு மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல தெளிவு இருக்கணும். அது யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல தெளிவு இல்லை அப்படின்னா சுபிக்ஷா யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அதுதான் வந்து முக்கியமான விஷயம். அண்ட் கெமி வந்து டாஸ்க்ல நல்லா பண்றாங்க. பட் வந்து மத்த நேரத்துல அவங்க வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அந்த லெவல்ல இருக்கு. கிச்சன் இதை தாண்டி அவங்க வெளியில வரதில்ல. கிச்சன் அதை தாண்டி வெளியில வந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வெளியில தெரிய ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. அந்த கிச்சனுக்குள்ள போறவங்க யாரும் உருப்பட்டது சரித்திரமே இல்ல. அது உள்ள போனாக்க முடங்கி போறதுதான் விஷயம். என்ன சொல்றது, சோ பீப்பிள் ஹேவ் டு கம் அவுட். கிச்சனுக்குள்ள போய் தானே வியானா நல்ல கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் நடக்குது. கண்டென்ட் கொடுக்கணும்னு நினைச்சா கொடுக்கலாம். அதேதான். நான் கண்டென்ட் கொடுக்க மாட்டேன், நான் சமைக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன்னா நீங்க சமைக்கிறதுலயே இருக்க வேண்டியது. கரண்டி எடுத்துட்டாக்கா நம்ம சேஃப் அப்படின்னு நினைச்சீங்கன்னாக்கா அது அவ்வளவுதான், முடிஞ்சு போகுது. எப்பயோ ஒரு வாட்டி நான் இது பண்றேன், என்ன சொல்றது, நான் என்னோட கேம் ஆடுறேன் அப்படின்னுட்டு நீங்க கண்டென்ட் கொடுக்கணும் அப்படின்னுட்டு கிச்சன் போனீங்கன்னாக்கா தட்ஸ் ஃபைன், அது ஹைலைட் ஆகும். இன்னைக்கு ப்ரோமோ ஹரிஷ் செம்மையா இருந்தது. இவங்க சாண்ட்ரா அண்ட் பிரஜின் என்ட்ரி ஆகட்டும், அமித் அண்ட் திவ்யா கணேஷ் என்ட்ரி ஆகட்டும், சூப்பர்பா இருந்தது. அவங்க கிட்ட கேக்குறப்ப வந்துட்டு நான் இதெல்லாம் பண்ண போறேன் அதெல்லாம் பண்ண போறேன்னு சொல்றப்ப, இவரு எப்பவுமே தனியாளாச்சு அமித், நான் சொல்ல மாட்டேன் நான் செய்து காட்டுறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு. சோ என்ன செய்தாலும் ஒரு வாரம் தான் செய்ய முடியும், அடுத்த வாரம் அவங்க வச்சு செய்வாங்க உள்ள இருக்கிறவங்க, அது தெரியல இன்னும். சோ என்ன நம்ம நிறைய வைல்ட் கார்ட்ஸை பார்த்துட்டோம், நம்ம எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். சோ இது எப்படி போக போகுதுன்றத பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு, திவ்யா கணேஷ்க்கு ஏதோ ஸ்பெஷல் இது கொடுத்து அனுப்புறாங்க உங்களுக்கு ஒரு இது, எனக்கு தெரிஞ்சு அதை வச்சு அந்த ராஜமாதா ஈவல் ராஜமாதாவோட அந்த நாமினேஷன் பாஸ அவங்க வாங்கிட்டாக்க சூப்பர்பா. இப்ப அவங்களுக்கு ஒரு பவர் கொடுத்து அனுப்புறாங்கல்ல, அத போயிட்டாங்க. நீங்க இன்னும் இங்க வந்து ஒண்ணுமே பண்ணல, குரூப்பிசம் பண்ணதை தவிர எதுவும் பண்ணல, இப்ப மக்களை நீங்க ஃபேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்கன்னா அதை விட பெரிய விஷயம் ஒன்னும் இருக்க போறது இல்ல. ஷி ஹாஸ் டு ஃபேஸ் பீப்புள். நீ உட்காந்து பிஆர் வச்சுட்டு நீ இது பண்ணிட்டெல்லாம் ஓட்டிட்டெல்லாம் இருக்க முடியாது. இதே மாதிரி இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு தாஜா பண்ணிட்டு நாமினேஷன் பக்கமே வராம எல்லாம் வந்துட்டு நீ விளையாட முடியாது. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னில இருந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வந்து எல்லாருடைய போட்டோஸ் வச்சுக்கிட்டு ஏதோ பேசுறாங்க, சில விஷயங்கள் ஷேர் பண்றாங்க. அது வந்து அரோராக்கு பிடிக்கல. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறப்போ நான் பார்த்ததான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க சாண்டா. அதுதான். சோ அப்ப நான் பார்த்ததான் சொல்ல முடியும் அப்படின்னா வெளியில அதுதான் காட்டுறாங்க. வெளியில அதுதான் வந்திருக்கு அரோராட்ட இருந்து. அவங்க கண்டென்ட்டே கொடுக்கல அப்படிங்கறதா மேட்டர். அப்போ கண்டென்ட் என்ன கொடுக்கணும்னு யோசிக்கணும். இட்ஸ் நாட் ஃபேர் அப்படிங்கிறது. இட்ஸ் நாட் ஃபேர்னா நீங்க ஆடுறதும் ஃபேர் இல்லதான். நீங்க வந்து லவ் கண்டென்ட் கொடுக்கறதும் அடல் கண்டென்ட் பேசுறதுதான் வந்து மக்கள் பார்க்கக்கூடிய கண்டென்ட் நினைச்சீங்க. அவ்வளவு அதாவது மக்கள் எல்லாம் வந்து அவ்வளவு காஜியா இருக்காங்க நீங்க நினைச்சிட்டு இருக்காங்க. வெளியில வந்தா நம்ம ரியா அட்வைஸ் பண்ணா தெரியும், ரியா நிறைய பேசணுங்கிற மாதிரிதான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் அவங்க வந்து அந்த வீடியோல சொல்லும் போதே வந்து சில விஷயங்கள் ரொம்ப ஓப்பனா பேச மாட்டேங்கிறாங்க. வெளியில வரட்டும் பார்க்கலாம்னு தான் இருக்காங்க. வெளியில வந்து நிறைய அட்வைஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடல்ட் கண்டென்ட் பேசுறது தப்பு இல்லை, பட் வந்து பொழுதுனைக்கு அடல்ட் கண்டென்ட் பேசிட்டு இருக்கிறதுனால என்ன யூஸ்? யார் பாக்குறாங்க? எனக்கு தெரிஞ்சு இனிமே அடல்ட் கண்டென்ட் பேசுறாங்க அப்படின்னா அரோரா ஸ்பேஸே இருக்காது அரோராக்கு ஷோல. அந்த அளவுக்கு ஆயிடும். நீங்க அடல்ட் கண்டென்ட் மட்டுமே பேசி வெளியில நான் தெரியுமே. நீங்க பண்ண வெப் சீரிஸ்ல இருந்து எல்லாமே அடல்ட் ஷோஸ் தான். எஃப்ஜேவோட நீங்க ஒரு இது வந்திருக்கீங்க, ஒரு எபிசோட் பண்ணிருக்கீங்க, அதுவும் அடல்ட் எபிசோட் தான். உங்களுக்கு நீங்க எப்படி வெளியில நடந்துக்கிட்டீங்களோ அதுக்கு ஏற்றபடிதான் உங்களுக்கு டைரக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சீரிஸ் கேஸ்ட் பண்ணி. சோ நீங்க வெளியில வேற மாதிரி போர்ட்ரே ஆயிருந்தீங்க அப்படின்னா நீங்க இப்ப வெளியில போகும்போது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். ஆனா நீங்க வெளியில வரும்போதும் நீங்க வந்து பழைய மாதிரியை விட இன்னும் ரொம்ப இதா தான் தெரியுவீங்க. ஏன்னா முன்னையாவது ஒரு டேக் வச்சு கூப்பிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து அந்த டேக் எல்லாம் மீறி போயிடுச்சு, எங்கேயோ மீறி போச்சு. அந்த டேகே பெட்டர்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்கு. இல்ல உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, எங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, ஆமா உன் பாயிண்ட் ஆஃப் வியூ ரொம்ப கேவலமா இருக்கு, எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்ல. அண்ட் ஓகே, இதெல்லாம் அவங்க பண்ணதெல்லாம் ஓகே. எனக்கு என்னமோ ரொம்ப சொன்ன மாதிரியே கொஞ்சம் ரூடா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இருக்கணுங்க, ரூடா இருந்தா தான் கண்டென்ட் வரும். அதாவது 4 வாரமா விட்டு பிடிச்சிட்டாங்க, 4 வாரமா விட்டு பிடிச்சு உங்களுக்கு கண்டென்ட்டே கொடுக்கல அப்படின்னா ஒரு இடத்துல ரூடா இருந்தா தான் கண்டென்ட் கொடுப்பாங்க. மறுபடியும் வந்து ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் போயிட்டு இருந்துச்சுன்னா இவங்க கிட்ட கண்டென்ட் வாங்கவே முடியாது.
இந்த ஷோ இல்ல இந்த கேம் எல்லாம் ஆடிட்டு கடைசியில சொல்லுவாங்க போல, மக்கள் எங்களை இப்படி பண்ண சொன்னாங்கன்னு சொல்லிட்டுன்னா அப்படியே சாஃப்டா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு தெரியல. மக்கள் இப்படி பண்ண சொன்னாங்கன்னாலும் நீங்க ரூடா நீங்க வந்து ஒப்பீனியனை முன்வைக்கிறீங்கிறப்போ அது பகையை ஏற்படுத்தி கொடுக்கும். அது வந்து அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. என்ன வைல்ட் கார்டு என்ட்ரியா அவங்க உள்ள போயிருக்காங்கன்னா இவங்கள ஒருத்தர் ரெண்டு பேர் ரூடா பேசுவாங்க. அடுத்த வீக் நாமினேஷன்ல வைல்ட் கார்டு என்ட்ரிஸையும் நாமினேட் பண்ணலாம்னு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த ரெண்டு பேரையும் தூக்கி நாமினேஷனுக்கு வருவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து இவங்க செய்யற தப்பு யாரும் சுட்டி காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கேம் ஆஃப் பிளே. யாரும் சுட்டி காட்டிட்டாங்கன்னா அவங்களை நாமினேஷன் தூக்கி போடணும், அவங்கள மக்கள் வெளியேற்றணும். மக்கள் வெளியேற்ற மக்கள் பண்றது தப்புன்னு இவங்க அடுத்த நாள் உட்காந்து பேசுவாங்க எல்லாரோடையும். மக்கள் என்ன மாதிரி கேம் பிளே, இந்த கேம் எப்படி பாக்குறாங்கன்னு தெரியல, நம்ம எப்படி போற்றி ஆகணும் தெரியலன்னு இவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பேச ஆரம்பிப்பாங்க. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆதிரை கூட வந்து இன்டர்வியூஸ் கொடுக்குறப்போ 24/7 கூட நான் பண்ணதெல்லாம் வரவே இல்லை அப்படிங்கிறாங்க. நீங்க என்ன பண்ணிருக்கீங்களோ அதுதான் வந்திருக்கு. என்ன பண்ணிருக்கீங்க, என்ன பேசிருக்கீங்கிறதெல்லாம் மக்கள் பார்க்கத்தான் செஞ்சிருக்காங்க. மக்கள் பார்த்ததான் உங்ககிட்ட வெளிப்படுத்துறாங்க. நீ ஏமா இப்படியே வந்து அதை எப்படியோ கூடயே சுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. நீங்க அதான் பண்ணீங்க, எப்படியோ தான் சுத்திட்டு டாஸ்க்னு வந்தப்போ டாஸ்க்ல நீங்க வந்து ஓகே நீங்க வந்து பெட்டரா பண்ணீங்க. மற்ற நேரத்துல என்ன பண்ணீங்க, என்ன கண்டென்ட் கொடுத்தீங்க? எப்படியோட சுத்துறது, இந்த ரொமான்டிக் கண்டென்ட் கொடுக்கறது, இது கண்டென்ட் ரொமான்டிக் கண்டென்ட் கொடுக்கறது. ஏன் வெளியில எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு நீங்க சொல்லிட்டு உள்ள நான் ரொமான்டிக் சகிச்சிக்க முடியல. அது இல்ல வெளியில பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நான் இப்படிதான் ரொமான்டிக் கண்டென்ட் கொடுப்பேன்னா அது எப்படி போர்ட்ரே ஆகும் தெரிஞ்சுக்க வேணாம். அதுவும் தமிழ்நாட்டுல நீங்க மத்த லாங்குவேஜ்ல மலையாளத்துல கூட அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல வந்து எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இங்க வந்து நான் லவ் கண்டென்ட் தான் கொடுப்பேன், அடல்ட் கண்டென்ட் தான் பேசுவேன் அப்படின்னா மக்கள் வெளியில என்ன நினைப்பாங்க? அதனாலதான் ஓட்டு போடாம உங்களை வெளியே அனுப்புனாங்க. நீங்க மக்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்கணும், உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்து யூஸே இல்ல. மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்தாதான் உங்களுக்கு கேம் எப்படி ஆடணுங்கிற ஐடியாவே கிடைக்கும். நீங்க உங்களுடைய கேம் உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துட்டு நான் இப்படி ஆடுறேன் மக்கள் அதை புரிஞ்சுக்கலாம்னா அது உங்களுடைய தப்பு. நீங்க மக்களை புரிஞ்சுக்கிட்ட விதம் அவ்வளவுதாங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஆதரை வந்து ரியாலிட்டியும் அதே தான் சொல்றாங்க. நான் நல்லா தான் ஆடினேன், நான் கேம்லாம் நல்லா தான் ஆடினேன், நான் பண்ணதெல்லாம் பாதி விஷயம் வந்துச்சு, பாதி விஷயம் டெலிகாஸ்டே ஆகல. நீங்க வந்து பண்ணாதுக்கு பிக் பாஸ் டீமை தான் கேட்கணுங்கிறாங்க. இப்படி எல்லாம் பேசினா நீங்க வைல்ட் கார்டு என்ட்ரி கேட்டுட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? சத்தியமா முடியுமா? நான் உள்ள போகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் போதுமா? இல்ல இப்படி பேசினாங்கன்னா இந்த சீசனுக்கு உள்ளவே அனுப்ப மாட்டாங்க. கண்டிப்பா பெண்டிங் கொடுக்கணும், ஏதாவது அமௌண்ட் பெண்டிங் கொடுக்கணும்னால அதுவும் இழுத்தடிச்சுட்டு தான் கொடுப்பாங்களே தவிர நீங்க உங்களுக்கு பிக்ஸ் பண்ண டைம்ல எதுவும் கிடைக்காது. நீங்க ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னா அந்த டீமுக்கு ஃபேவரா நீங்க நடந்துக்கணும். ரெண்டாவது நீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் உங்களுடைய கண்டென்ட் கொடுக்கணும். நீங்க வெளியில இருக்கும்போது நான் வந்து எல்லாம் பேசினேன், எல்லாம் எடிட் பண்ணிட்டாங்க, கட் பண்ணிட்டாங்கன்னு நீங்க வந்து மொத்த பழியும் பிக் பாஸ் டீம் மேல தூக்கி போட்டீங்கன்னா நீங்க உள்ள வந்தாலும் நீங்க இதே தான் பண்ணுவீங்கன்னு நினைப்பாங்க. இல்ல ஆதரிக்கு எங்க எதை பேசணும்னு தெரியல, எனக்கு அதுதான் தெரியல. புரியுது, அவங்களுக்கு எங்க எதை பேசணும்னு தெரியல, எப்படி யார்கிட்ட பேசணுங்கிறது தெரியல. இஷ்டத்துக்கு வாய்ப்பு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தா மக்கள் அதை எப்படி ரசிப்பாங்க? சும்மா இருப்பாங்களா மக்கள்? என்ன சொல்றது, இதுல வந்து நீங்க ஒரு பேர் எடுத்துட்டு ஏதோ ஒரு ஃபேம கெயின் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்க கெரியருக்கு நல்லது. இல்ல நான் இப்படிதான் இருப்பேன், பிக் பாஸ் வந்து கெரியருக்கு நல்லதுன்னு சொல்ல மாட்டேன். பிக் பாஸ் வந்து ஒருத்தர் தமிழ் மலையாளம் பிக் பாஸ், கன்னடா பிக் பாஸ், தெலுங்கு பிக் பாஸ் எல்லாம் வந்து ஒருத்தருடைய கேரியரை வந்து ஹை டாப்ல கொண்டு போய் விடும். தமிழ் பிக் பாஸ் எப்படின்னா அவங்களுடைய கேரியரை மொத்தமா க்ளோஸ் பண்ணி விடும். அதுதான் 8 சீசன் அதான் நடந்திருக்கு, 9வது சீசனும் அதான் நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்களுக்கு கேம் ஆட தெரியல, இந்த ஷோ எப்படிங்கிறது தெரியல. இதுக்கு முன்னாடி சீசன்ஸாவது ஒரு 2 வாரம் கேம் அப்படின்னு ஆட தெரியாம ஆடுவாங்க, 3வது வாரம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு அதுக்கேற்றபடி ஆடுவாங்க. இந்த சீசன் தத்திங்களா இருக்குங்க. சோ ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டேன். இப்ப சண்டேன்றதுனால ஒன்னும் அந்த 24/7 ஒன்னும் பெருசா இல்ல. சோ இது உங்களுக்கு 11 மணிக்கு நைட்டு 11 மணிக்கு மேல தான் டெலிகாஸ்ட். அதனால டெலிகாஸ்ட் அதான் ஒன்னும் இல்ல அங்க பாக்குறது பத்தி இன்னைக்கு ஏதோ கருத்து கேட்டிருக்காரு ஜிசிபி கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களுடைய கருத்து சொல்லியிருக்காங்க. பார்வதி வழக்கம் போல பிரவீன்ராஜை வச்சு செஞ்சிருக்காங்க. ரியானா கொஞ்சம் ஓப்பனாவே பேசிட்டாங்க. நான் வந்து சில விஷயங்கள்லாம் கேட்டேன், பொறுப்பா பதில் சொல்லல. அவரு நம்மளுக்கு வந்து சாப்பாடு முக்கியம், நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கான பொருள் முக்கியம் அப்படின்னா அதை விட பஞ்சாயத்து தான் முக்கியம் போறாரு அவரு. அப்போ சாப்பாடு முக்கியம் இல்லையா, உயிர் வாழ்க்கை சாப்பிட்டாதானே வந்து நீங்க சொல்ற டாஸ்க் எல்லாம் பண்ண முடியும்.
அப்படிங்கிற சில விஷயங்கள் எல்லாம் ஓப்பனா பேசியிருக்காங்க. மக்களும் அங்க இருந்த ஆடியன்ஸும் சரி, விஜய் சேதுபதியும் சரி அதுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. சோ வியானாவோட கேம் பிளே என்னை பொறுத்தவரை ரீசன்ட் 2 வீக்ஸ்ல வந்து நல்ல இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வியன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, முகத்துக்கு நேரம் அடிக்கிறாங்க, அது கொஞ்சம் நல்லா தான் இருக்கு பாக்குறதுக்கு. பேச அவங்க நல்லா தான் பண்றாங்க. பட் அந்த வார்த்தையில இன்னும் கொஞ்சம் தெளிவு இருந்ததுன்னா நம்ம பெட்டரா இருக்கும். தெளிவு வரல, ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசிட்டு தான் நம்மளுக்கு இரிட்டேட் ஆகுது. என்ன சொல்ல வரையோ அதை டக்குன்னு முகத்துக்கு மேல அடிச்சுடு, அவ்வளவுதான். என்ன சொல், மத்தவங்க மாதிரி வழ குழலாம் தேவையில்லை. இது சொன்னியா, விக்கல்ஸும் வந்துட்டு ப்ராப்பரா பண்ணல, பேப்பரை வச்சுட்டு போனாரு. எஃப்ஜே என்னமோ ப்ராப்பரா சொல்ல போறாரு, பேப்பரை எடுக்கிறாருன்னு பார்த்தாக்கா அவரும் வந்துட்டு மழுப்பிட்டு தான் போனாருன்னா கரெக்ட். அவங்க அந்த குரூப்பை வந்துட்டு எதுவுமே டச் பண்ண மாட்டாங்க, மத்தவங்க எல்லாம். அதுதான் இவங்க கேட்டது, விஜய் சேதுபதி கேட்டது. கேள்வி வந்து ரம்யாட்ட கேட்டப்போ ரம்யா கூட சேஃப் கேம் தான் ஆடினாங்க. ரம்யா வந்து உண்மையா யாரும் இந்த மாதிரி இருக்காங்க, சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றப்போ உண்மையா யாரு இருக்காங்களோ சொல்லணும். ஏன் உங்களை நீங்களே சொல்லலாம். அப்படிதான் இருக்கு ரம்யாவோட கேம் 4 வாரமா. இவங்க வந்து அந்த டீம்ல இருக்கிறவங்களை யார சொன்னாலும் அவங்க பெருசா எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு வினோத்தும் எஃப்ஜேனும் 2 பேரை கோர்த்து விட்டுட்டாங்க. வினோத் கண்டென்ட் அவர் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அவர் ஏதோ கண்டென்ட் ட்ரை பண்றாரு, கொடுக்குறாரு. எஃப்ஜே வந்து சண்டை போடுறது மட்டும்தான் கண்டென்ட் நினைச்சு பண்ணிட்டு இருக்காரு. வினோத்தை நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன். எஃப்ஜே சொன்னா ஓகே, அது வந்து ஏற்கக்கூடியது. வினோத் வந்து நிறைய நாய் குலைச்சது எஃப்ஜேக்கு தான். ஆமா, வினோத் ஏதோ ட்ரை பண்றாரு, அவரால் முடிஞ்சது ஏதோ ட்ரை பண்றாரு. சில இடங்கள்ல அது காமெடியா வருது, சில இடங்கள்ல அது வந்து அவருக்கே டிராஜடியா போய் முடியுது. ஸோ அதனால வினோத்தை நம்ம வந்து சாப்பிட்டு தூங்குற ஆளுன்னு நான் ஏத்துக்க மாட்டேன். எஃப்ஜே அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் இன்னொருத்தர் யாரு அப்படின்னு கேட்கும்போது தன்னைத்தானே சொல்லியிருந்தா இன்னும் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ரம்யாவுக்கு. செல்ஃபா நீங்க வந்து உங்களை நீங்களே உணர்ந்து நான் இப்படிதான் ஆடுறேன் நீங்க உணர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க கேமை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அதை பண்ணாம வந்து அங்கேயும் சேஃப் கேம் தான் ஆடுறாங்க. எனக்கு அதுதான் வந்து ரம்யா இதுக்கு மேல தேட மாட்டாங்க. நீங்க உள்ள வச்சுட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு மேல பண்ண முடியாது. அவங்க வெளியில அனுப்புறது ரொம்ப பெஸ்ட். அதுதான் என்ன பேசுறது எல்லாமே தப்பு. இது பத்தாவதுக்கு வந்துட்டு இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்களாம். சூப்பர் டீலக்ஸ்ல உட்காந்து நல்லா சொகுசா இருப்பாங்களாம், சாப்பிட்டு தூங்குவாங்களாம். இதுல தாளாட்டுறதுக்கு ஒருத்தர் சொன்னாங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா சண்டை போடணும், அதுதான் எனக்கு சொல்லி அனுப்பிச்சாங்க. அதுதான். சோ இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துட்டு நான் என் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக இங்க சம்பாரிச்சுட்டு போகணும்னுட்டு நான் அதையும் வேற சொல்றேன். எதனா உழைக்கணும்ல அதுக்கு. இப்ப நீ வெளியில உழைச்சாதானே உனக்கு காசு வந்தது. நீ அந்த ப்ரோக்ராம்க்கு எல்லாம் போகாம அந்த காசு தேடி வருமா? வினோத் பண்ண ஒரே தப்பு 20 வருஷம் எனக்கு பாப்புலாரிட்டி இருக்குன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான். மற்றபடி எனக்கு தெரிஞ்சு வினோத் பண்ண தப்பாலாம் தெரியல. வினோத் வந்து திவாகரை டார்கெட் பண்ணாம திவாகரோட கண்டென்ட் கிரியேட் பண்றதுக்கு பார்த்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அதுதான் அது ஃபர்ஸ்ட் நல்லா இருந்தது, 2 பேரும் பண்ணிட்டு இருந்தது. அது திடீர்னு 2 பேருக்கும் ஈகோ கிளாஷ் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, என்ன சொல்றது, நேத்திக்கு நல்லா இருந்தது, இப்ப இன்னைக்கு ப்ரோமோ நல்லா இருந்தது. சோ லெட்ஸ் சீ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு நாளை பேசுவோம். கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.